Dear students, good morning to all. ஸோ நம்ம இன்றைக்கி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இனப்பெருக்க நலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்ஷன் கருத்தடை முறைகளினுடைய வகைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த வகைகளை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வி நோ த வாட் இஸ் மீன் பை கான்ட்ராசெப்ஷன். கான்ட்ராசெப்ஷன் அப்படிங்கிறது கருத்தடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் ஆர் implantation of the fertilized egg in the uterus is called contraception அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வந்து ஃபெர்டிலைசேஷன் the meaning fusion of மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ். ஸோ ஆணினுடைய விந்தனமும் பெண்ணினுடைய அண்டமும் வந்து இணைகின்ற அந்த நிகழ்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம தடை செய்கிறது அல்லது வந்து ஃபெர்டிலைஸ்டு எக் அதுதான் நம்ம ஜைகோட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்டேஷன் பதித்தல் அந்த நிகழ்வை வந்து நம்ம தடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த முறையை தான் நம்ம கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் கருத்தடை அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், அதாவது ஒரு சிறந்த கருத்தடை ஆக இருப்பது வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அதில் மிக முக்கியம் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராசெப்டிவ்ஸில் அந்த கருத்தடை முறை அந்த கருத்தடை சாதனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் அண்ட் செகண்ட் இஸ் அண்ட் இட் மஸ்ட் பி வெரி எஃபெக்டிவ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இட் இஸ் ரிவர்சபிள். ஸோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது வந்து அது மீண்டும் வரக்கூடியதாக இருக்கணும், ரிவர்சபிள். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நோ ஆர் லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ பக்க விளைவுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல கருத்தடை சாதனத்துக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், ரைட்? அதுக்கு அடுத்தது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேஜராக வந்துட்டு தெர் ஆர் டூ டைப்ஸ், ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்துட்டு டெம்பரவரி மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெர்மனண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? இப்போ இந்த டெம்பரரி மெத்தடில் வந்து என்னென்னலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நேச்சுரல் மெத்தட், தென் செகண்ட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல், தென் தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கல் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஹார்மோனல் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல், கெமிக்கல், மெக்கானிக்கல் அண்டு ஹார்மோனல் பேரியர்ஸ். ஸோ இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒன் நம்ம சொல்லக்கூடிய டெம்பரரி மெத்தட். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெர்மனன்ட் மெத்தட். ஸோ பெர்மனன்ட் மெத்தட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு சர்ஜிக்கல் ஃபெர்டிலைசேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நிரந்தர கருத்தடை முறைகள் அப்படின்னு சொல்கிறது தமிழில், ரைட்? அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேச்சுரல் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நேச்சுரல் மெத்தட்ஸ். ஸோ நேச்சுரல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையாக வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரிவென்டிங் மீட்டிங் த ஸ்பெர்ம் அண்டு ஓவம். ஸோ விந்தணுவும் அண்டமும் வந்து இணைவதை வந்து தடை செய்யக்கூடிய முறை. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு அவாய்டிங் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் ஆர் வி கேன் சே இதை வந்து நம்ம சேஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவாய்டிங் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நமக்கு உங்களுக்கு தெரியும் மென்சுரல் சைக்கிளில் ஓவுலேஷன், அதாவது ஓவுலேஷன் அப்படிங்கிறது வந்து அண்டம் விடுபடுதல்னு சொல்லக்கூடிய நிகழ்வு 14வது நாள் வந்து நடைபெறும். மாதவிடாய் சுழற்சியினுடைய 14வது நாள் வந்து நடைபெறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் த ஓவம் விச் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த ஓவரி இஸ் கால்டு ஓவுலேஷன். ஸோ இது மாதவிடாய் சுழற்சியினுடைய 14வது நாள் வந்து நடைபெறும், ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இதில் இப்போ ஓவுலேஷன் ஓவரிலேருந்து வந்த அந்த ஓவம் வந்து ஃபெலோபியன் டியூப்பில் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 to 3 days வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 days எக் வில் பி இந்த ஃபெலோபியன் டியூப். ஸோ அண்ட நாளத்தில் வந்து 2 அல்லது 3 நாட்கள் வந்து இருக்கும், அதாவது 14th to 17th டே. ஸோ இந்த நாட்களில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ 14th to 17th டே தட் ஷுட் பி அவாய்டட். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது அந்த பீரியட் தான் நம்ம சேஃப் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு வகையான கருத்தடை முறை நேச்சுரல் மெத்தட்ஸில் அவாய்டிங் ஆஃப் மென்சுரல் சைக்கிள். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவாய்ட் ஆர் அப்ஸ்ட்ரெயின் ஃப்ரம் அ டெபாசிஷன் ஆஃப் ஸ்பெர்ம் ஆர் செமன் இந்த வெஜைனா. ஸோ பெண்ணினுடைய ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கில், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கில் வந்துட்டு ஆணினுடைய விந்தணுவானது உள்ளே செல்லாமல் தடை செய்கிறது. ஸோ இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் த டைம் ஆஃப் எஜாகுலேஷன் வந்து வித்ட்ரால் ஆஃப் பீனிஸ், ஆணினுடைய உறுப்பை வந்து பெண்ணினுடைய அந்த டைம் ஆஃப் எஜாகுலேஷன் நடக்கும் பொழுது நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கிறது. ஸோ அதன் மூலமாக
ஆணினுடைய விந்தணுவானது பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பினுள் செல்வதை தடுக்க முடியும். ஸோ அப்போ அதன் மூலமாக வந்து கருவுறுதலானது என்ன பண்ணப்படும்னு சொன்னால் தடுக்கப்படும். ஸோ அவாய்ட் ஆர் அப்ஸ்ட்ரைன் ஃப்ரம் டெபாசிட் ஆஃப் த ஸ்பெர்ம் இன் த வெஜைனா. ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இதிலே நேச்சுரல் மெத்தடில் லாக்டேஷனல் ஆம்னியூரியா அப்படின்னு சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட், லாக்டேஷனல் ஆம்னியூரியா. இப்போ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அப் டு 6 மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மென்சுரல் சைக்கிள் வந்து இருக்காது. அப் டு 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகுலர் மென்சுரல் சைக்கிள் வந்துட்டு இருக்காது. ஸோ நோ மென்சுரல் சைக்கிள். ஸோ அதில் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம படிச்சிருக்கிறோம், ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் 2 வேலையை செய்யுது. ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இன்டியூசஸ் தி லாக்டேஷன். ஸோ குழந்தை பிறந்த பிறகு பெண்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு வந்து பால் சுரப்பதற்கு காரணமான ஹார்மோன் வந்து எது அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்சிடோசின். அதே சமயம் இந்த ஆக்சிடோசின் இன்னொன்று என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட் சப்ரஸஸ் த ஓவுலேஷன். ஸோ ஓவுலேஷன் நடைபெறுவதை வந்து தடை செய்யுது. ஸோ இது மிக முக்கியமான ஹார்மோன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்மோன் 2 வேலை செய்யுதுன்னு சொன்னேன். ஆக்சிடோசின் ஒன்று வந்துட்டு இட் சப்ரஸஸ் த ஓவுலேஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இட் ஸ்டிமுலேட்ஸ் தி லாக்டேஷன். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறந்து வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மென்சுரல் சைக்கிள் வந்து நடைபெறாது. ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு இன்டர் கோர்ஸ் இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லாக்டேஷனல் ஆம்னியூரியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு நோ சைடு எஃபெக்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நேச்சுரல் மெத்தடில் 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து அவாய்டிங் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் ஆர் சேஃப் பீரியட். செகண்ட் ஒன் அவாய்ட் ஆர் அப்ஸ்ட்ரைன் ஃப்ரம் டெபாசிஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் ஆர் செமன். தேர்ட் ஒன் இஸ் வந்து லாக்டேஷனல் ஆம்னியூரியா. ஸோ இந்த 3 சப்ஹெட்டிங்கும் நம்ம எதில் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் மெத்தட் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்கிறோம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரியர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து போத் மேல் அண்டு ஃபீமேல். ஸோ பேரியர் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் ஃபஸ்ட் ஒன்று பற்றி எதை பற்றி பார்க்குறோம்னா காண்டம்ஸ். தமிழில் வந்து நம்ம ஆணுரைகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த காண்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ரப்பர்னாலேயோ அல்லது வந்து எதனால் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் பாலியூரித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாலோ அல்லது லாம்ஸ்கின் ஆர் லேட்டக்ஸ்னு சொல்லக்கூடிய ரப்பர்னாலோ இது வந்து செய்யப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விச் ஆக்ட் ஆஸ் அ பேரியர் ஃபார் ப்ரிவெண்ட் மீட்டிங் ஸ்பெர்ம் அண்டு ஓவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சீப், அதே போல் வந்து இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் அண்ட் ஆஃபர் ப்ரைவசி. அண்ட் இது மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த எஸ்டிடிஸ். ஸோ காண்டம்ஸ் வந்து பயன்படுத்துறது ஒரு மிக முக்கியமாக எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பால்வினை நோய்கள்னு நம்ம சொல்லக்கூடிய HIV, எய்ட்ஸ், அதே மாதிரி வந்து சிஃபிலிஸ், கொனேரியா இந்த மாதிரியான பால்வினை நோய்கள் வந்து ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த காண்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமானதாக இருக்குது. இட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் தி எஸ்டிடிஸ். அதுக்கு அடுத்தது பேரியர் மெத்தடில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் செர்வைக்கல் கேப்ஸ் ஆர் டயாஃப்ரம்னு சொல்கிறது இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல். இது வந்து பெண்களுக்கு மட்டும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த செர்வைக்கல் கேப் ஆர் டயாஃப்ரம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் இன்செர்டட் இன் தி வெஜைனா. ஸோ வெஜைனா பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்செர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ஃபீமேல் யூட்ரைனில் கொண்டு போய்ட்டு இது பொருத்திடுவாங்க. இட் இஸ் எ எஃபெக்டிவ் மெத்தட் டு ப்ரிவெண்ட் எது அப்படின்னு சொன்னால் எஸ்டிடி சொன்னோம். ஸோ எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு நம்ம சொல்கிறது, அல்லது ஆர் வி கேன் சே வெனேரியல் டிசீசஸ் ஆர் வி கேன் சே reproductive tract infection. ஸோ 3 விதமாக சொல்லலாம். எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் வெனேரியல் டிசீசஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ பேரியர் மெத்தடில் ஃபஸ்ட் ஒன் வந்து காண்டம்ஸை பற்றி சொன்னேன். ஸோ இது போத் மேல் அண்ட் ஃபீமேல். இது எதனால் ஆனதுன்னு சொல்லும்போது இட்ஸ் மேடப் ஆஃப் லேட்டக்ஸ் ரப்பர் ஆர் பாலியூரேத்தின் ஆர் லாம்ஸ்கின். இது மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் தி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஸோ அடுத்து ரெண்டாவது சொன்னேன் செர்வைக்கல் கேப் ஆர் டயாஃப்ரம்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தடை சாதனம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல். இதை வந்துட்டு ஃபீமேலினுடைய யூட்ரைனில் கொண்டு போய்ட்டு இது பொருத்திடுவாங்க. ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர்ட் ஒன் இஸ் ஐயூடிஸ். அது என்ன சார் ஐயூடிஸ் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்க இதுவும் வந்து யாருக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ். பெண்களுக்கு மட்டும்தான் இந்த கருத்தடை முறை.
அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிலேயிங் ப்ரெக்னென்சி. ஸோ இப்போ ஒரு குழந்தை, ஒரு கப்புள்ஸ் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, உடனே இன்னொரு குழந்தை வேண்டாம், ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்புள்ஸ் வந்து இந்த கருத்தடை முறைகளை வந்து பயன்படுத்தலாம். யூஸ்டு ஃபார் டிலேடு ப்ரெக்னென்சிஸ். ஸோ இது வந்து அவரெல்லாம் பொறுத்திக்க முடியாது. ஸோ டாக்டர்ஸ் இன்செர்டட் இன் த யூட்ரஸ் த்ரூ த வெஜைனா. ஸோ வெஜைனா மூலமாக டாக்டர்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ் மூலமாக தான் இந்த கருவியில் வந்து பொருத்தி கொள்ள முடியும் யூட்ரஸில். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த ஐயூடிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒரு டைனி டிவைஸ். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் 2-3 டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் வந்து லிப்பர் லூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்துட்டு ஸ்பெர்ம் அண்டு எக்கு வந்து ஃபியூஷன் ஆகிறத வந்து தடுக்கக்கூடிய ஒரு முறை, நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ் அப்படின்னு சொல்கிறது. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் காப்பர் T, காப்பர் 7 அண்டு மல்டிலோடு 375 அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டைனி டிவைஸ். ஸோ இதை வந்து யூட்ரஸில் வந்துட்டு பொருத்திடுவாங்க பெண்களில். இது வந்துட்டு மருத்துவர்கள் மூலமாக தான் இதை வந்து செய்ய முடியும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், இந்த காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, காப்பர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட் ரெடியூசஸ் த ஸ்பெர்ம் மொபிலிட்டி. ஸோ இப்போ ஸ்பெர்ம் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த டைம் ஆஃப் சிங்கிள் எஜாகுலேஷன் யூ நோ ஆல் வெரி வெல். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வரும். அதில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் தான் ஃபெலோப் டியூபை வந்து ரீச் பண்ணும். ஓகேவா? அதில் ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு தான் எக்கை வந்து ஃபியூஷன் பண்ணும். ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த காப்பர்னால் செய்யப்பட்ட இந்த மாதிரியான கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஸ்பெர்ம்னுடைய மொபிலிட்டியை வந்து குறைப்பதற்கான தன்மை வந்து உண்டு. ஸோ காப்பர் ரெடியூசிங் த ஸ்பெர்ம் மொபிலிட்டி நம்பர் 1. அதே சமயத்தில் இன்னொன்று என்ன பண்ணுதுன்னு சொன்னால், காப்பர் வந்துட்டு இட் இன்க்ரீஸ் ஸ்பெர்ம் மார்டாலிட்டி. ஸோ விந்தணுக்கள் வந்து செத்து போகிறதுக்கு, இறந்து போவதற்கும் இந்த காப்பர் வந்துட்டு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் பற்றி சொல்லியிருக்கிறோம். ஸோ அதில் எக்ஸாம்பிள்ஸ் காப்பர் T, மல்டிலோடு 375 அண்டு காப்பர் 7. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயே ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. LNG-20 அண்டு ப்ரொஜெஸ்டாசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஐயூடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் வந்து இதனுடைய ரோல் என்ன சார் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 திக்கனிங் ஆஃப் சர்வைக்கல் மியூக்கஸ். ஸோ சர்வைக்கல்ங்கிறது பெண்ணினுடைய கருப்பையினுடைய கழுத்து பகுதி தான் நம்ம சர்வைக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியை வந்துட்டு மியூக்கஸ் செக்ரீஷன் பண்ணி என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அந்த கருப்பையினுடைய கழுத்து பகுதியை வந்து திக்கனிங் பண்ணிடுது. ஸோ இதன் மூலமாக ஸ்பெர்ம் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தடுக்கப்படும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மேக் த யூட்ரஸ் ஃபார் இம்ப்ளான்டேஷன், அன்ஃபிட் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஸோ அப்போ சர்விக்ஸில் மியூக்கஸ் வந்து செக்ரீஷன் பண்ணும் மூலமாக ஸ்பெர்ம் என்ட்ரி வந்து தடுக்குது. அதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மேக்ஸ் த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸில் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்குங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஸோ அந்த யூட்ரஸை வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் பதிதலை வந்து சரிவர அதாவது நடக்க விடாமல் செய்வதற்கு இந்த ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் லைக் ப்ரொஜெஸ்டாசெட் அண்ட் LNG-20 வந்து காரணமாக இருக்குது. மேக் த யூட்ரஸ் அன்ஃபிட் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஓகேவா? ஸோ அதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எண்டோமெட்ரியல் லைன் வந்துட்டு வில் நாட் பி ப்ராப்பர். ஸோ எண்டோமெட்ரியம்ங்கிறது கருப்பையினுடைய எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், எபிமெட்ரியம்னு சொல்லிட்டு யூட்ரஸில் 3 பகுதிகள் இருக்குது. அந்த எண்டோமெட்ரியத்தில் தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ அது வந்துட்டு எண்டோமெட்ரியல் லைன் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் வில் நாட் பி ப்ராப்பர். ஸோ அப்போ அதன் மூலமாக என்ன நடக்காதுன்னு சொன்னால் இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்காது. ஓகேவா? அண்ட் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ஐயூடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயூடிஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், இன்ட்ரா யூட்ரைன் டிவைசஸ். இந்த ஐயூடிஸ் வந்து சொன்னேன் இன்க்ரீசஸ் ஃபேகோசைட்டசிஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். அதே போல் வந்து உள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால், ஸ்பெர்ம் வந்து உள்ளே போச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேகோசைட்டோசிஸை என்கல்ஃப் பண்ணிவிடும், ஸ்பெர்மை வந்து என்கல்ஃப் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ ஐயூடிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 டைப் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ், செகண்ட் ஒன் காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ், தேர்ட் ஒன் ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ்ன்னு சொன்னேன். அதில் டெம்பரவரி மெத்தட் என்ன, பெர்மனன்ட் மெத்தட் என்ன, அதுக்கு அடுத்தது நேச்சுரல் மெத்தட்ஸை பற்றி, பேரியர் மெத்தட்ஸை பற்றியும்,
அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஐஓடிஸ் பற்றி சொல்லியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் கெமிக்கல் மெத்தட்ஸ் அண்டு சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் பற்றி வரக்கூடிய வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.